வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கேஜெட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸ்லையும் கேஜெட் இருக்குது, அதிகமான ப்ரைஸ்லையும் கேஜெட் இருக்குது. எல்லாமே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ ரொம்ப நாளாக வீடியோவே காணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, அதனால தான் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறமேட்டு கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் வந்து பார்த்தோம்னா எம்கெட் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு ப்ளூடூத் பாக்கெட் ஸ்பீக்கர் தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா பாக்ஸே வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, பாக்கெட்ல வைக்கிற சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கரும். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப்ல உள்ள இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல பாக்கெட் பிளாஸ்ட்னு கொடுத்துட்டு ஒரு 3 ஹைலைட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஸ்லைட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்லைட் பண்ணி வெளியில எடுத்தோம்னா அங்கேயும் ஒரு பாக்ஸ் இருக்கு. சீல கட் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்ஸ் கேபிள் ஒன்று, இன்னொன்று சார்ஜ் போறதுக்கான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கீழே எல்லாம் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ் எல்லாம் ஆகாது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெஷ் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க Black கலர்ல. சோ கொஞ்சம் அப்படியே டாப்ல பார்த்தோம்னா இதுல வந்து டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏதாச்சும் மோட்லாம் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி. அப்படியே பேக் சைடு திருப்பணும்னா ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. USB கேபிள் பென் டிரைவ்லாம் மாட்டி கேட்கறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் SD கார்டு ஸ்லாட், அதுக்கு பக்கத்துல ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கும் ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. டாப்ல வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 to 0 வரைக்கும் நம்பர்ஸ்லயும் இருக்கு. அப்படியே சைட்ல பார்த்தோம்னா சாங் பாஸ் பண்றதுக்கு, ப்ளே பண்றதுக்கு, ப்ரீவியஸ் சாங் போறதுக்கு, நெக்ஸ்ட் சாங் போறதுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் அதிலேயே வந்து பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் மோடு சேஞ்ச் பண்றதுக்கும் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப்ல இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க FM எல்லாம் டியூன் பண்ணிக்க முடியுது. FMக்குன்னு ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போ வந்து சூரியன் FM 93.5 அந்த மாதிரி எல்லாம். ஸோ இப்போ 93.5ல இருக்கு. இப்போ 106.4 அப்படின்னு நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நம்பர் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த FM வந்து டியூன் ஆகி வந்துருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. கால்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுலயே வந்து பேசிக்க முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கால்லாம் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாய்ஸ் ஏதாச்சும் பேசுறீங்க, இல்லாட்டி வந்து FM வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ரெக்கார்டும் பண்ணிக்க முடியுது. ஃபைனலா ஸ்பீக்கர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே காம்பாக்டா இருக்கு. எங்க வேணாலும் ஈஸியா வந்து எடுத்துட்டு போய்க்க முடியுது. டாப்ல இருக்க பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் இது போல ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல எல்லாம் FM தர மாட்டாங்க. சோ இவங்க கொடுத்தது இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைனலா ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி குட்டியா இருக்கு. எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 பேர் உட்கார்ந்து கேக்குறீங்க, இல்லாட்டி ஒரு சின்ன ரூம்ல வச்சு கேக்குறீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. நீங்க பேஸ் லவரா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும். ஸோ சவுண்டோட கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல நீங்க வாங்குனீங்கன்னா 10% வந்து கூப்பனோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்கான லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கேஜெட் வந்து பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு கேஜெட் தான். ஸோ ரொம்பவே சின்னதான ஒரு கேஜெட், ஒரு மைக்ரோஸ்கோப் தான். இதுல வச்சு பாத்தீங்கன்னா 60x வரைக்கும் உங்களால ஜூம் பண்ணி வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தோம்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பவுச்ல நம்மளோட மைக்ரோஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவுமே காம்பாக்டா இருக்கு. சைடுல ஒரு ஸ்விட்ச் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை ஆன் பண்றது மூலமா நார்மல் LED வந்து உங்களுக்கு எரியும். இல்ல இதை UV லைட்டா பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு UV லைட்டாவும் பார்க்க முடியுது. நீங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் பிளர்ரா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க லைட் ஆன் பண்ணிட்டு டாப்ல உங்க ஐயை வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கரன்சியை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நார்மல் பிரிண்ட் அவுட் எடுக்கிற கரன்சிக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அங்கங்க டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. நம்ம நார்மல் கண்ணால எல்லாம் அதை கண்டிப்பா பார்க்க முடியாது. இது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்மளால ஜூம் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மொபைல் கேமரா வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஐயை வச்சு டைரக்டா பார்க்கும்போது வேற லெவல் ஒரு ஃபீல்ல வந்து கிடைச்சிச்சு. இதுல UV லைட் இருக்கு. நீங்க அதையும் கரன்சி மேல அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு க்ளோயிங்கா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. சோ இந்த மைக்ரோஸ்கோப்போட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 270 ரூபாய் அந்த பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கேஜெட் முன்னாடி ஸோ உங்களுக்கு அமேசான் ஃபிளிப்கார்ட்ல நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேணும், உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி பஸார், ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்,
செக் பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கேஜெட் வந்து பார்த்தோம்னா என்னதான் TWS வந்திருந்தாலும் நெக் பேண்ட் வந்திருந்தாலும் எனக்கு சூப்பரான ஒரு வயர்ல இயர்ஃபோன் சொல்லுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரெட்மில பார்த்தோம்னா வயர்டு இயர்ஃபோன் ஒன்று இருக்கு. நீங்க பேஸ் லெவரா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். பாக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ரெட்மி இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா யூசர் மேனுவல் இருக்கு அண்ட் இயர் டிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கொடுத்துருக்காங்க நார்மலை விட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இயர்ஃபோன் ஒரு கவர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோனோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் கிட்ட வந்து பார்த்தோம்னா எல் ஷேப் 90 டிகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல்லாம் நீங்கள் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கொடுக்குது. நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணணும்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தான் இருக்கு. ஸோ இந்த டாப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ஓவராலாக நல்லா இருக்கு. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்டர்ல ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், சாங் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம்னா மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இயர்ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா பாடி வந்து மெட்டல்ல வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஏதாச்சும் விழுந்துட்டாலும் டேமேஜ் பெரிய லெவல்ல எல்லாம் ஆகாது. உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோனை காதுல மாட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சப்போஸ் அந்த உள்ள இருக்க பட்ஸ் வந்து ஃபிட் ஆகல அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காதுல சூப்பராகவே வந்து ஃபிட் ஆகுது. கீழே விழுக சான்ஸே கிடையாது. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இயர்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் லெவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். கால் அதிகமா பேசுறீங்க, கால் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃபைனலா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா வந்து பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அமேசான் பேசிக்ஸ்ல ஹெவி டியூட்டி அப்படின்ற ஒரு நைஃப் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 நைஃப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அன்பாக்சிங்க்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ இந்த நைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிடையாது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து ஷார்ப்னஸ்லாம் போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட்டா இந்த ஒரு நைஃப் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட மெட்டீரியல் குவாலிட்டி ஃபுல் கேஸ்டிங் பண்ணி ஜிங்க் மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. செமையா ஹெவியா வந்து இருக்கு. ஹோல்டு பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரப்பர் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து கிரிப்பா இருக்கு நம்ம பிடிச்சி கட் பண்றதுக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நைஃப் வெளியில வரதுக்கு ஒரு ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சைட்ல உள்ள அந்த ஸ்லைடை மட்டும் ஸ்லைட் பண்ணி விட்டீங்கன்னா நைஃப் வந்து வெளியில வந்துடும். ஸோ இதுல ஒரு 3 லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சின்னதா அந்த பாக்ஸ் மாதிரி ஏதாவது கட் பண்ணணும் அது மாதிரினா இதுல கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு தடவை ஸ்லைட் பண்ணீங்கன்னா செகண்ட் லெவல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பேப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுல 3 லெவல் தான் இருக்கு. ஸோ 3வது லெவல்ல ஏதாச்சும் ஷார்ப் பண்ணும் அந்த மாதிரினா நீங்க வந்து சீவிக்க முடியுது. ஒன்ஸ் நைஃப் வந்து மொக்கையாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் இருந்துச்சுன்னா சைட்ல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க டோட்டலா நைஃப் வந்து வெளியில எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் இருக்கு பின்னாடி இருக்கும். ஸோ நீங்க திருப்பி போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒன் பிளேட்ல வந்து 2 சைடுல கொடுத்துருக்கனால ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடு பிளேடுமே மொக்கையாயிடுச்சு நான் என்ன பண்றது அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை த்ரோ பண்ணிட்டு அந்த சைட்ல இருக்க ஸ்லைடை வந்து ஸ்லைட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பிளேடு வந்து வந்துருது. ஸோ இது மாதிரியே சைட்ல ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல எக்ஸ்ட்ரா ஒரு 5 பிளேட்ஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. 5 பிளேடையும் நீங்க மாறி மாறி யூஸ் பண்ணிக்க முடியுது. நீங்க சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு தேவையே கிடையாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைட் பண்றது மூலமாவே சூப்பரா வந்து சேஞ்ச் ஆயிடுது. சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நைஃப் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும் அந்த அளவுக்கு பிரைஸும் வெயிட்டா தான் இருக்கு. 450 ரூபா பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் வந்து பார்த்தோம்னா என் போன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டு எங்க சோஃபா மேலே வச்சுட்டு போயிடுவேன். வைப்ரேஷன்ல தானாவே கீழே வந்து அதுவே உடஞ்சு போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தடுக்கிறதுக்கு ஒரு கேஜெட் தான் வாங்கினேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மொபைல் ஹோல்டரு. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்தாலும் உடையிற வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளக்இன் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் தான் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க பிளக்கில் பிளக்இன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ டாப்பில் ஆல்ரெடி வந்து காப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து உங்கள் சார்ஜிங் அடாப்டர்லாம் போட்டு இதை நீங்கள் சார்ஜிங் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. இதில் மொபைல் எதுவும் வைக்காத பட்சத்தில் இதை வந்து நம்மளால ஃபோல்டும் பண்ணி வச்சுக்க முடியுது. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான கேஜெட் அவ்வளவுதான். சோ உங்களுக்கு மேலும் கேஜெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜி பஜாரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணனும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். பை.